பிரைஸ் லார்ட். மார்க் 8வது அதிகாரம் 34வது வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமேன். சிலுவை அப்படின்னாலே அது பாடுகளை குறிக்கிறது. அதாவது ஆண்டவராக இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அந்த கல்வாரி சிலுவையில தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அப்போ அந்த சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே வெறுக்கணும். உலகம் தரக்கூடிய சந்தோஷங்கள், ஒருவேளை அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அவரை நம்மை விட்டு பிரிக்கிற எல்லாமே அது பாவம் தான். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ அவருடைய பிள்ளைகளும் நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சினிமா சாங்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், சினிமா பார்க்கறது, சினிமா தியேட்டருக்கு போறது, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்ம செய்யறது, இது எல்லாமே ஆண்டவரை நம்மை விட்டு பிரிக்கிற பாவங்கள். இது எல்லாத்தையும் விட்டு நம்ம விலகணும். அதுதான் தன்னைத்தானே வெறுக்கிறது. அதற்கு அடுத்தது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே வெறுக்கணும், அடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும். சிலுவைனாலே நான் சொன்ன மாதிரி பாடுகளை குறிக்கிறது. அப்ப பாடுகள் நமக்கு கண்டிப்பா உண்டு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் உடனே நம்ம வாழ்க்கையில வந்துடும் அப்படிங்கிறது நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கும் பல பாடுகள் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. எப்படின்னா ஆண்டவர் சிலுவை சுமக்கும் போது யாருமே அவர் கூட இல்லை. அவர் நன்மை செய்யும் போதெல்லாம் அவர்கிட்ட நன்மையை வாங்குறதற்கு பல ஜனங்கள் இருந்தாங்க அவரை சுற்றி. சீஷர்கள் கூட இருந்தாங்க. ஆனா எப்போ சிலுவை அவர் சுமக்க ஆரம்பிச்சாரோ கூட யாருமே இல்லை. அதே போலதான் நம்ம அந்த உலகத்துல நம்ம பாவமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்மளை சுற்றி எல்லாருமே இருப்பாங்க. நம்மளும் ஜாலியா இருப்போம், அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நம்ம என்னைக்கு ஆண்டவருக்காக இனி வாழலாம், நம்மளுடைய வாழ்க்கை இனி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கும் போதுதான் நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. உலகம் வெறுத்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. உலகம் வெறுத்தாதான் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார்னா உலகம் வெறுக்கட்டுமே. மனுஷங்க கைவிட்டாதான் கர்த்தரனை ஏற்றுக்கொள்வார், மனுஷங்க கைவிடட்டும், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு. சரி, இவ்வளவு பாடுகளை சகிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன பலன் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆண்டவர் சிலுவை சுமந்ததுக்கு அப்புறம், அவர் மரித்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மகிமையே வெளிப்பட்டது. அதான் உயிர்த்தெழுதல். எவ்வளவு பெரிய மகிமை இல்லையா? அதே போலதான் நம்மளும் ஆண்டவருக்காக நம்ம பல பாடுகளை சகிக்கும் போது, பாவத்தை தரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் நம்ம வெறுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது வரக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றையுமே நம்ம சகித்து நம்ம வாழும் போது ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். பாடுகளை சகிக்கும் போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். யார் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, யார் பேசினா இல்லாட்டி என்ன, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு. பாடுகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஜெயமே இருக்கு, ஒரு பெரிய மகிமையே இருக்கு. அதனால இப்ப இருக்கிற பாடுகளை நினைச்சு நம்ம ஒரு நாளும் பின்வாங்கி போயிடக்கூடாது. ஐயோ இதனால முடியல, இதுக்கப்புறம் என்னால இந்த பாடுகள் எல்லாம் சகிக்க முடியாது, நம்ம ஒரு நாள் பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவானா. ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமா நிற்கும் போதுதான் பல பிரச்சனைகள் வரும். சத்ருவானவன் கொண்டு வருவான், மனிதர்களால பல பிரச்சனைகள் வரும். ஆனா அது எல்லாவற்றையும் நம்ம தாண்டி தான் போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த மகிமையை நம்ம பார்க்க முடியும். அப்போ இவ்வளவு பாடுகளை சகிக்கிறதுக்கு நம்மனால முடியாது, ஆண்டவருடைய பலத்தினால நமக்கு முடியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை வழி நடத்தும். இப்ப இருக்கிற பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. அப்போ சிலுவை நம்ம சுமக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். சிலுவை என்பது கஷ்டம்தான், அந்த பாடுகள் கஷ்டம்தான். ஆனா அதற்கு பின்பாக இருக்கிற அந்த மகிமையை நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, அந்த சிலுவை பாடுகளை நம்ம சுமக்கும் போது ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த மகிமை, அந்த வெற்றி, அதை சொல்லவே முடியாது. காணப்படுகிறவைகள் எல்லாமே அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். அந்த காணப்படாத அந்த சுதந்திரத்தை நம்ம சுதந்திரிக்க அவர் வைப்பார். ஆமென்.